ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட துபாய் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இப்படி தான் மக்களே இருக்கும். ஸோ என்னோட வீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 1405 தான், இதுதான். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அதாவது 14th ஃப்ளோரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஷூ ஸ்டாண்ட் தான் இங்கே முன்னாடி நான் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து இந்த குட்டியான ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் கேன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். பட் இப்போ கம்மியாயிடுச்சு, குடிச்சு நாங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சன் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம். ஸோ இதுவும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம ஹாலுக்கு போகலாம். ஸோ இதுதான் என்னோட லிவிங் ஏரியா. ஸோ என்ட்ரன்ஸ் ஆன உடனே சோஃபா செட் தெரியுதுங்க இல்லையா உங்களுக்கு. ஸோ அடுத்து இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா இங்கே டிவி யூனிட் இங்கே தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கார் சொல்லவே தேவையில்லை, எல்லா ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிவி, இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும் மஸ்ட்டு. ஸோ அதே தான் எங்கள் வீட்லேயும் டிவி, அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டெக்காருக்காக இங்கே ஒரு ஸ்டூல் மேலே ஒரு சின்னதாக ஃப்ளவர் வேஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைட் நைட் லேம்ப் போடுறதுக்காக இங்கே ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோஃபா செட். ஸோ இந்த வியூவிலேருந்து நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் சோஃபா செட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாலில் ஒரு தொகரா மாதிரி மாட்டியிருக்கேன். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாக்கு, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ அப்புறமா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் மேலே ஒரு டெக்கார் பீஸ், அதாவது ஃப்ளவர் வேஸ் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா செட், இது என்னோடய பையனுக்காக அப்போ வாங்கினது. இன்னும் என் வீட்டுக்காரர் வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு 3 இயர்ஸாக. ஸோ இந்த காட்டு எனக்கு பெட்ரூமில் நான் போடலை, வந்தோடனே நான் எடுத்துகிட்டு இந்த ஹால் கார்னரில் நான் வச்சுட்டேன். அது ஏன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா பெட்ரூம், அதாவது அந்த ரூமுக்கு போகும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் டேபிள் ஃபேன் இங்கே எனி டைம் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏசியே பார்த்தீங்கன்னா ஒத்துக்காத மக்களே, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு பயங்கரமாக ஆகிடும். ஸோ இது கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் அது வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்தேன்னா அது ஹாலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால, இல்லாட்டி அது ஓரமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்குது. எந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கலெக்ஷன் அவர் வச்சுக்கிட்டே வருவார். இந்தியா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சுருப்பேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அடுத்து இதில் டிஷ்யூ பாக்ஸு இதெல்லாம் காலியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு. அவன் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ நான் ரொம்ப அவன் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அப்புறமா மெடிசன்ஸ் அது இது எல்லாமே வச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மேட்டும் அது வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிவியோட பாக்ஸு. ஸோ இங்கே வீடு அப்பப்போ நம்ம ஷிஃப்ட் ஆகுவோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரே 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 வீட்டை ஷிஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்போன்னும்போது நம்ம டிவி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக் பண்ணி சேஃப்டியாக அதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து வச்சு தான் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனு நம்ம போடலை அப்படின்னா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் இந்த ஹாலில். பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் நவுத்துனாவே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த வியூ பார்க்கும்போது காலையில் விட நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த லைட்டிங்ஸில். பாருங்கள், அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கார் எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது நைட்டில் பார்க்கும்போது நிறைய காராக இருக்கும். ஏன்னா இப்போ வேலைக்கு போயிருப்பாங்க, அதனால் எல்லாருமே மோஸ்ட்லி காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய கார் இல்லை. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாகவே இருக்கும், இடமே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வியூ ரொம்ப அழகான ஒரு வியூவு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
துபாய்க்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். ஸோ இங்கே என்னென்ன செடிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்னோடய பசங்களுக்கு ஸ்ட்ராபெரி செடி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அது 2 வாங்கிட்டு மணி பிளான்ட் வாங்கிட்டு நான் வந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுதான் மக்களே என்னோடய லிவிங் ஏரியா. ஸோ பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இந்தியா வீடும் அப்படி தான், இங்கேயுமே அப்படி தான். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்னஸ்ஸாக இருப்பார். ஸோ நம்ம எப்போவுமே என்ன டைமுக்கு வீட்டுக்கு வந்தாலும் ரிலேஷன்ஸ் சொல்கிறேன், எப்போவுமே நம்ம நீட்டாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து ரொம்ப நீட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்காக இந்த வியூ இங்கேருந்து உக்காந்துட்டு நம்ம அவுட் சைட், அதாவது அந்த கண்ணாடிக்கு வெளியில் பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த ஹாலில் இருக்கிற அப்படியே ஒரு வியூவாக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு போகலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனேயே இந்த சைடு வந்து கப்போர்டு இருக்குது. இங்கே ஒரு கப்போர்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட துணி எல்லாமே இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ், அதே மாதிரி பில்லோ கவர்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்ததுனால எங்களோட துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் டேபிள் இருக்குது அயனிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு. நான் ஏன் இந்த காட் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஹாலில் காட் வச்சுருக்கேன், இந்த காட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஹேப் திரா பாபா, இங்கே இந்த மாதிரி தூங்கிட்டு வியூ பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் நவுத்துப்பா இருப்பப்பா. ஸோ இந்த ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் இப்போ நோத்து அந்த பெட்டு நம்ம அந்த காட்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் ஆகிடும். ஸோ இந்த வியூ பார்த்துக்கிட்டே தூங்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், காட்டை எடுத்துட்டு ஸோ நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இந்த வியூவை ரசிப்பாங்க. அதனால தான் வந்து நான் போடலை. ஏன்னா அது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இது இடிக்கும் பசங்களுக்கு. ஸோ இது டவுனாக இருக்கும்போது பசங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால தான் நான் அது எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இன்னும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நைட் வியூ எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இங்கேயும் சம்மர் சீசன் தான். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சும்மாவே துபாய் வந்து ரொம்ப ஹீட்டு, இப்போது சொல்லவே தேவையில்லை, சம்மர் சீசன் வேறு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஏசி தாங்க, போர்ட்டபுள் ஏசி. ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் கிச்சன்லேருந்து, பாத்ரூம்லேருந்து, ஹால்லேருந்து, அப்புறம் பெட்ரூமில் எல்லா இடத்துலையுமே
ஏசி வந்து ஆன் ஆகும். ஸோ எல்லாம் வேலையை நான் முடிச்சுட்டு இங்கே ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இது மட்டும் போட்டுப்பேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தான் வருவார். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்மளால் ஈபியை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இது வாங்கினேன். ஏன்னா இப்போ நம்ம கிச்சனில் இருப்போம், பசங்க ஹாலில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏசி வந்து யூட்டிலைஸ் ஆகிறது பெஸ்ட்டு. பட் ஒன்றுமே இல்லை, ரூமில் மட்டும்தான் நம்ம இருக்கணும்போது நான் அது விரும்பலை. எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், பெண்கள் நம்ம சேவிங்ஸ் தானே பார்ப்போம். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் இருக்குது. இதில் வந்து சார்ஜர்ஸ், ஐபேட் எல்லாமே நம்ம ஃபோன் எல்லாம் போடுறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மேட்ரஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் நான் கார்னரில் இங்கே நிப்பாட்டிவிட்டேன். ஸோ இதுதான் மக்களே நம்மளோட பெட்ரூம். ஸோ இதுதான் மக்களே நம்மளோட பெட்ரூமு. ஸோ க்யூட்டாக சின்னதாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ஸோ உங்களுக்காக எல்லாமே ஒரு வியூ. நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் நவுத்தணும் அப்படின்னா நல்லா வியூவாக இருக்கும். ஸோ அதுவும் நான் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து வந்து பாத்ரூம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு லாண்ட்ரி, அதே மாதிரி ஒரு டஸ்ட்பின்னு. ஸோ இதுதான் வந்து வாஷ் பேஷன். ஸோ அதில் சீப்பு எல்லாமே நம்ம வைக்கிறது. அப்புறம் இந்த கார்னரில் ப்ரெஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா டாய்லெட். ஸோ அது ஒரு வைப்பர், அப்புறம் டிஷ்யூ பாக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட்ஸ், ப்ரஷ், ஸோ அதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாத் டப் இருக்குது. ஸோ இந்த அடுத்து பார்த்திங்கன்னா பாத் டப், ஷவரு, ஒரு விண்டோ, ஸோ ஒரு பெரிய கண்ணாடி. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கண்ணாடி. மக்களே, இந்த ஹோம் டூர் vlogல பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் டூர் போடலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துச்சு. ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ ரொம்ப லாங் வீடியோவாக போட்டால் கூட மக்கள் பார்க்கறது கிடையாது. ஸோ அடுத்த vlogல வந்து கிச்சன் டூராக நான் போடுறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய சப்போர்ட் எனக்கு உங்ககிட்டேருந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.